அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 15 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: தனியார் மீட்டர் விற்பனையாளர்கள் நுகர்வோரிடம் கூடுதலான கட்டணம் வசூலித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் எச்சரித்துள்ளது. குறிப்பாக 8000 ரூபாய் மதிப்பிலான 100 ஆம்பியர் மீட்டருக்கு 17,852 ரூபாய் வசூலிக்கப்படுவதாக மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு புகார்கள் வந்துள்ளது. இதையடுத்து மீட்டருக்கு தனியார் விற்பனையாளர்கள் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மின் பகிர்மான கழகத்திற்கு ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட மீட்டர் விற்பனையாளர்களுக்கும் மீட்டருக்கு அதிக கட்டணம் வசூலிக்கக்கூடாது என நோட்டீஸ் வழங்க வேண்டும். மேலும் இதனை மீறும் நிறுவனங்களின் அங்கீகாரமும் ரத்து செய்யப்பட வேண்டும் எனவும் கூறியுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: அரசு மானியத்தில் கால்நடை பண்ணை அமைத்திட தொழில் முனைவோருக்கு அரசு அழைப்பு விடுத்துள்ளது. இந்த திட்டத்தில் நாட்டுக்கோழி பண்ணையுடன் கூடிய குஞ்சு பொரிப்பகம் அமைக்க 25 லட்சம் ரூபாய் வரையும், செம்மறியாடு வெள்ளாடு பண்ணை அமைக்க 10 லட்சம் முதல் 50 லட்சம் ரூபாய் வரையும், பன்றி வளர்ப்பு பண்ணை அமைக்க 15 லட்சம் முதல் 30 லட்சம் வரையும், வைக்கோல், ஊர்காய்ப்புல், மொத்த கலப்பு உணவு, தீவன தொகுதி மற்றும் தீவன சேமிப்பு வசதிகள் பண்ணையம் அமைத்திட தொழில் முனைவோருக்கு மானியம் வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் பயன்பெற விருப்பம் உள்ளவர்கள் இந்த இணையதளத்திற்கு வாயிலாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். மூன்றாவது அறிவிப்பு: புதிதாக ரேஷன் கார்டு கோரி விண்ணப்பித்த 57,327 பேரின் மனுக்கள் ஏற்கப்பட்டு ஸ்மார்ட் கார்டு அச்சிடும் பணிகள் நடந்து வருகிறது. கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 18,09,607 புதிய ரேஷன் அட்டை வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 1,67,295 பேரின் மனுக்களானது பரிசீலனையில் உள்ளது. விரைவிலேயே அவர்களுக்கும் ரேஷன் அட்டைகள் வழங்கப்படும் என அமைச்சரான சங்கரபாணி கூறியிருக்கிறார். நான்காவது அறிவிப்பு: ரம்ஜான் பண்டிகையொட்டி சென்னையிலிருந்து கோவைக்கு 2 நாட்கள் சிறப்பு ரயில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு ரயிலானது வரும் 30ஆம் தேதி சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருந்து இரவு 11:20 மணிக்கு புறப்பட்டு பெரம்பூர், அரக்கோணம், காட்பாடி, ஜோலார்பேட்டை, சேலம், ஈரோடு, திருப்பூர் வழியாக போத்தனூர் ரயில் நிலையத்திற்கு காலை 8 மணிக்கு வந்தடையும் எனவும், கோவை போத்தனூர் ரயில் நிலையத்தில் வரும் 31ஆம் தேதி இரவு 11:30 மணிக்கு கிளம்பும் சிறப்பு ரயிலானது திருப்பூர், ஈரோடு, சேலம், ஜோலார்பேட்டை, காட்பாடி, பெரம்பலூர் வழியாக ஏப்ரல் 1ஆம் தேதி காலை 8:20 மணிக்கு சென்னை ரயில் நிலையத்திற்கு சென்றடையும் எனவும் சேலம் ரயில்வே கோட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: அடுத்த 2 ஆண்டுகளில் 20 லட்சம் மாணவர்களுக்கு தரமான லேப்டாப் வழங்கப்படும் என அமைச்சரான தங்கம் தென்னரசு அறிவித்திருக்கிறார். மடிக்கணினி திட்டத்திற்கு 2000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது எனவும், ஒரு மடிக்கணினி மதிப்பானது 20,000 என்ற அளவில் வழங்கப்படும் எனவும் அமைச்சரான தங்கம் தென்னரசு கூறியிருக்கிறார். ஆறாவது அறிவிப்பு: அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2க்கு 1087 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து கிராமங்களும் தன்னிறைவு பெறும் வகையில் பல்வேறு அடிப்படை வசதிகளை நிறைவேற்றும் நோக்கில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2ன் கீழ் வரும் ஆண்டில் 2329 கிராம ஊராட்சிகளில் 1087 கோடியில் பணிகள் மேற்கொள்ளப்படும். ஏழாவது அறிவிப்பு: ஒரு வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவுகிறது. இதனால் தமிழ்நாட்டில் 23ஆம் தேதி அன்று ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 24ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 25ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. எட்டாவது அறிவிப்பு: தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் மாற்றுத்திறனாளிகள், சுதந்திர போராட்ட வீரர்கள், தமிழ் அறிஞர்கள் மற்றும் அகவை முதிர்ந்த தமிழ் அறிஞர்கள் உள்ளிட்டவர்களுக்கு வழங்கப்பட்ட கட்டணமில்லா பயண அட்டைகளை 30/6/2025 வரை மேலும் 3 மாதங்களுக்கு நீடித்து அமைச்சரான சிவசங்கர் உத்தரவிட்டிருக்கிறார். ஒன்பதாவது அறிவிப்பு: IPL கிரிக்கெட் போட்டியை காணச் செல்லும் ரசிகர்கள் தங்களுடைய டிக்கெட்டை பயன்படுத்தி சென்னை மெட்ரோ ரயிலில் இலவசமாக பயணிக்கலாம் என சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. 10வது அறிவிப்பு:
அரசு போக்குவரத்து கழகங்களில் 3274 ஓட்டுநர் நடத்துனர் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இதன்படி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் சென்னை உள்ளிட்ட 8 போக்குவரத்து மண்டலங்களுக்கு உட்பட்ட 25 பகுதிகளில் காலியாக உள்ள பணியிடங்கள் நிரப்பப்படும் எனவும், உயரம் குறைந்தபட்சம் 160 சென்டிமீட்டர், எடை குறைந்தபட்சம் 50 கிலோ. இந்த பணியிடங்களுக்கு ஏப்ரல் 21ஆம் தேதி வரை அரசு போக்குவரத்து கழகத்தின் arasubus.tn.government.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 11வது அறிவிப்பு. முதலமைச்சரின் வீடுகள் மறு கட்டுமான திட்டத்தின் கீழ் 25,000 வீடுகள் கட்ட 600 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. 100 கோடி மாநில அரசின் நிதி மற்றும் திட்டத்திற்கான நிதி 500 கோடி என மொத்தம் 600 கோடி வழங்க நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இவ்வாறு அந்த அரசாணையிலும் கூறப்பட்டுள்ளது. 12வது அறிவிப்பு. பால் விலையை உயர்த்தும் எண்ணம் அரசுக்கு இல்லை என பேரவையில் பால்வளத்துறை அமைச்சரான ராஜகண்ணப்பன் தெரிவித்திருக்கிறார். பால் உற்பத்தியாளர்களும் ஏழை, வாங்கி பருகும் மக்களும் ஏழை. எனவே தனியார் பால் விலையை உயர்த்தினாலும் பால் விலையை உயர்த்தும் எண்ணம் தமிழ்நாடு அரசுக்கு இல்லை எனவும், தனியார் பால் லிட்டருக்கு 56 ரூபாய் விற்கப்படும் நிலையில் கூட அரசு 40 ரூபாய்க்கு மட்டுமே விற்கிறது எனவும் சட்டப்பேரவையில் அமைச்சரான ராஜகண்ணப்பன் தகவல் தெரிவித்திருக்கிறார். 13வது அறிவிப்பு. தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் 15 நாட்கள் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம் சூரிய சக்தி நிறுவல் பயிற்சி வரும் 26/3/2025 முதல் 12/4/2025 தேதி வரை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற உள்ளது. 14வது அறிவிப்பு. வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறையின் கீழ் இயங்கும் சென்னை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தின் சார்பில் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமானது வரும் 29ஆம் தேதி சென்னை நந்தனம் அரசு கலைக் கல்லூரியில் காலை 8 மணி முதல் மாலை 3 மணி வரை நடத்தப்பட உள்ளது. இவ்வேலைவாய்ப்பு முகாமில் 200க்கும் மேற்பட்ட முன்னணி தனியார் துறை நிறுவனங்கள் கலந்து கொள்கின்றன. tnprivatejobs.tn.government.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்து இந்த வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கடைசியாக 15வது அறிவிப்பு. தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தின் ஒரு நாள் பயிற்சி வகுப்பு தொழில் முனைவோருக்கான ChatGPT பயிற்சியானது சென்னையில் ஏப்ரல் 3ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த 15 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சொன்னீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.